Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய் ஊறுகாய்ங்க. நெல்லிக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்துர்க்கேன். இப்போ நெல்லிக்காய் வந்து பாயில் பண்றதுக்காக இட்லி குண்டான்ல தண்ணி வச்சிட்டு பிளேட்டும் அதுல வச்சிருக்கேன். இப்போ இந்த பிளேட்டுக்கு மேலே நெல்லிக்காய் வெல்லத்தையும் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து பாயில் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கவர் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம வந்துட்டு ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடுகு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், தேவையான சால்ட், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்கு கடுகு ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடுகு வந்துட்டு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு, அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் லைட்டாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெந்தயம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கடுகையும் வெந்தயத்தையும் இப்போ நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகத்தை பொரிச்சு எடுத்துடலாம். இது கூட பெருங்காயத்தையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சிவப்பு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக தீ இருந்துச்சுனாலும் எல்லாமே கருகி போயிடும். சிவப்பு மிளகாய் தூள் போட்டதும் நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயும் இது கூடயே ஆட் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் இருக்கும்போதே இதை வந்து நம்ம கிளறி விடணும். இப்போ இந்த நெல்லிக்காவில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு தேவையான சால்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த நெல்லிக்காவில் இந்த மசாலாலாம் ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தய பொடியை வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலை. அதிலிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் மீடியமான ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு இந்த கடாயிலே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு நல்லா ஆறின பிறகு இது மாதிரி ஒரு ஜாரில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடலாங்க. இந்த பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு சாதத்துக்கு ஒரு நல்ல சைடிஷ்ங்க. இது ஹெல்த்தியான சைடிஷ் கூட. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.